வணக்கம். அண்ணாமலை லண்டன் போறாரு. லண்டன் போறதுக்குள்ள இங்க தலைமையை மாத்த போறாங்க. கொஞ்ச நாளைக்கு தலைமை வேற ஒருத்தங்கள்ட்ட குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஜூலை மாசத்தோட அண்ணாமலையோட மாநில தலைவர் பதவி முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் மாத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி ஒரு கட்டாயம் இருந்தாலும், தலைமைக்கு அண்ணாமலை தொடர்றதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. இப்போ சில பல குழப்பங்கள் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல்ல அண்ணாமலை சொன்ன மாரி பெரிய அளவுல வெற்றியெல்லாம் பெற முடியல. இருந்தாலும் அதிமுக கூட்டணி நமக்குள்ள வரணும்னா, அண்ணாமலை இங்க இருந்தா பிரச்சனை. அதனால ஒரு தலைமையை மாற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜனை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாமே என்ன அப்படிங்கிற விஷயத்த. சர்வதேச அரசியல் படிப்புக்காக லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி என்ன செஞ்சுருக்காங்க, இந்தியாவில் இருக்க சில அரசியல் கட்சி தலைவர்களை கூப்பிட்ருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் கூப்பிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாத கோர்ஸ் அப்படின்னு சொன்னார். இந்த படிப்புக்கு நான் போகிறேன், ஆனால் கட்சி தலைமை என்னை அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். கட்சி தலைமை இவர் அனுமதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. காரணம் பார்த்திங்கன்னா, பாஜக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இல்லைன்னா அது வெறிச்சோடி போயிடும் அப்படிங்கிறது தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா 6 மாதம் அப்படிங்கிறத ஒரு 12 வாரம் 3 மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த வருஷம் டிசம்பர் மாதத்துக்குள்ளே அவர் தமிழகத்துக்கு திரும்பிடுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த பயணத்தை அண்ணாமலை ஏற்கனவே பிளான் போட்டார். ஆனால் பாஜக மேலிடம் அவருக்கான அனுமதியை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஜூலை மாதத்தோட அவருடைய மாநில தலைவர் பதவியும் முடியுது. உடனே வேறு ஒருத்தங்களை நியமிக்கணும். தேசிய தலைமை இதை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. வேறு ஒருத்தங்களை யாரை நியமனம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை சொன்ன மாதிரி ஒரு 40 தொகுதிகளையும் பாஜக சில தொகுதிகள், குறிப்பிட்ட 9 தொகுதிகளை கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை இழந்ததுக்கு காரணம் அதிமுக பாஜக கூட்டணி பிளவுபட்டது தான். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி 2 பேர்த்துக்கும் இருக்க ஈகோ தான் அப்படின்னு சொல்லி இப்போ தமிழிசை மூலமாக கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்கள் எல்லாமே பாஜக மேலிடத்தில் பேச வச்சுருக்கிறாங்க. அது பாஜக மேலிடமும் அது உண்மை தான் இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் கட்சி பாஜக தமிழகத்தில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாருனாலையும் மறுக்கவும் முடியாது. ஆனால் அண்ணாமலை தொடர்ந்து இப்படியே தன்னிச்சையாக செயல்படுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது. இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாஜக சார்பாக பார்த்திங்கன்னா, அண்ணாமலையெல்லாம் பயங்கரமான வாக்குறுதியெல்லாம் கொடுத்து பிரச்சாரம்லாம் பண்ணார். அந்த மக்கள்கிட்ட பெருசாக எடுபடவே இல்லை. அதுதான் பெரிய ஒரு பிரச்சனையாக இப்போ சொல்கிறாங்க. இப்போது அங்கே இருக்கிற மக்கள் பாமகவுக்கே ஓட்டு போடல, எப்படி பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்க? அங்கே இருக்கிற பாஜக உறுப்பினர்கள், தொண்டர்கள் பெருமளவில் இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி இடத்துல அண்ணாமலைகிட்ட எதிர்பார்க்குறது ரொம்ப தப்பு தான். ஆனால் அண்ணாமலையை குற்றம் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இப்போ உருவாயிட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, திருச்சி சூரிய சிவா இவரெல்லாம் பேசுகிறதெல்லாம் அண்ணாமலையை பற்றி குற்றச்சாட்டு சொல்கிறாரு. தலைமை அவரை நிப்பாட்டுது அப்படின்னா அண்ணாமலைக்கு அதில் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இப்போ கழுவி ஊற்றுறாரு. சரி, அவரும் ஒரு சைடு ஊற்றிக்கிட்டு இருக்கட்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஒரு வலுவான ஒரு கூட்டணியை அமைச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அண்ணாமலை இடையூறாக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாஜக மேலிடத்துக்கும் இருக்குது. காரணம் பார்த்திங்கன்னா, 2026 ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கணும். திமுக கூட்டணி உடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த எதிரணியும் வலுவான கூட்டணியில் இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு விஷயம், அண்ணாமலை மட்டும்தான் நெருடலாக இருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை மாநில தலைவராக இருந்து சட்டமன்றத்தில் அவர் போட்டி போட்டாலும் முதலமைச்சர் வேட்பாளராக பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சா, முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி என்ன தான் அதிமுக அறிவித்தாலும் வெற்றி பெற்ற பிறகு அதிமுக பாஜக கூட்டணியோட ஆட்சி அமையிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் அண்ணாமலை தான் முதலமைச்சராக ஆவார். ஏன்னா அதிமுகவில் இருக்க நிறைய பேர் அண்ணாமலைக்கு ஆதரவு மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். அதனால் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை மாநில தலைவராகவோ தொடரக்கூடாது, சட்டமன்ற தேர்தலையும் போட்டி போடக்கூடாது அப்படின்னு சில பல நிபந்தனைகளை வச்சுக்கிட்டு அவர் இருக்கிறார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பாஜகவே ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா கூட ஒரு 35% வாக்குகள் வாங்கி வேணும். கண்டிப்பாக அதுக்கான கூட்டணி தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே போல் நாம் தமிழர் கட்சி இப்போயே சீமான் உறுதியாக சொல்லிட்டார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலே அவர் அதிமுகட்ட ஓட்டு கேட்டார். எடப்பாடி பழனிசாமிலாம் புறக்கணிச்சிட்டாரு, தேமுதிகலாம் புறக்கணிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவர் நாம் தமிழர் கட்சி ஆதரிச்சிருந்தால் 2026 நாம் தமிழர் கட்சி சீமான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆதரவுமான நிலையில் இருந்திருப்பார். இப்போ அவர் கடுமையான விமர்சனங்களையும் வச்சுட்டார். ஜெயலலிதா 2 திராவிட தலைவருக்கு நடுவில் ஜெயலலிதாவையும் படுக்க போட்டானுங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசின அந்த அநாகரிகமான பேச்சு இருக்குல்ல, அது அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு மாதிரி சங்கடத்தை ஏற்படுத்திடுச்சு. சரி, இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை.
ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர் யாரோட கூட்டணி வைப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக அவர் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறாரு. 2026 என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி களத்தில் வராரு. களத்தில் வரும்போது அவர் கண்டிப்பாக தனித்து தான் போட்டி போடுவார். அப்படி போட்டி போடும்போது அவருடைய வாக்கு சதவீதம் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத தெரியணும். அதில் கண்டிப்பாக 8% மேலே வாங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அரசியல் ஆலோசகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 11லேருந்து 12% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விஜய்க்கு வந்து அதிகபட்சமான வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உசுப்பேத்துற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இது சாத்தியப்பட வாய்ப்புகள் இருக்குது. இளம்பெண்கள், இளைஞர்கள் இவங்கெல்லாம் விஜயோட தீவிரமான ரசிகர்களாக இருக்காங்க. ரசிகர்கள் எல்லாமே ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மாற்றத்தை விரும்பிகிட்டு இருக்காங்க. திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. ஒரு நடிகராக இருந்தால் கூட தேவலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு 11%, 12% வாக்குகளை விஜய்னால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. விசிகாவும் நாம் தமிழர் கட்சியும் இப்போ தான் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாநில கட்சி அந்தஸ்தை அவங்க வாங்கியிருக்காங்க. 8% மேலே வாங்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழர், அப்புறமா தமிழக வெற்றி கழகம், இந்த கட்சியெல்லாம் வந்து ஒரு மும்முனை போட்டியோ ஒரு 4 முனை போட்டியோ உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னா திமுக கூட்டணி நிற்கும், அதிமுக கூட்டணி நிற்கும், அப்புறமா நாம் தமிழர் கட்சி தனியாக நிற்பார், விஜயும் வந்து தனியாக தான் நிற்பார். அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு கூட்டணியை உருவாக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி பாஜக நினைக்குது. இதுக்கு அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்க ஈகோ அதிமுக பாஜக கூட்டணியை திரும்ப உருவாக்காது அப்படின்னு பாஜக மேலிடம் நினைக்கிறாங்க. இப்போ ஜூலையோட அண்ணாமலையோட பதவிக்காலம் முடியுது. இந்த பதவி காலத்தில் அவர் வந்து லண்டனுக்கு படிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் லண்டனுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு இங்கே வந்து ஒரு மாற்று ஏற்பாடாக வந்து தமிழிசை சவுந்தரராஜனை ஒரு தலைவராக போடலாமா அப்படின்னு ஒரு யோசனை இப்போ பாஜக மேலிடத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா சிலர் வந்து வானதி சீனிவாசனை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து வேலுமணியோட கொஞ்சம் நெருக்கமாக பேசுவாங்க. அதிமுகவில் வந்து அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. அது அதிமுக வந்து கண்டிப்பாக வானதி சீனிவாசன் பேச்சை வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறதுனால வானதி சீனிவாசனுக்கும் அந்த வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அண்ணாமலை வந்து இப்போ போகிறது இந்த லண்டன் பயணம் இருக்குது. இது திட்டம் போட்டு போகிறதா இல்லை வந்து உண்மையிலே வந்து லண்டனில் இருக்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வந்து அவரை சர்வதேச அரசியல் படிக்க கூப்பிட்ருக்கா, இல்லை பாஜக மேலிடம் இதை செட்டப் பண்ணி அனுப்புதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்திருக்கு. இப்போ வந்து இந்த 12 வாரம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாதிரி 6 மாதம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாதிரி இப்போ 12 வாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாத கணக்கோட முடிச்சிட்டாங்க. இந்த கேப்பில் அண்ணாமலை போயிட்டு அங்கேருந்து வர்ற கேப்பில் பார்த்திங்கன்னா அதிமுகவிலையும் ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்க எல்லாத்தையுமே வந்து எடப்பாடி பழனிசாமியோட கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதிமுக வந்து ஒரு பழைய பலத்தோடு இருக்கும். அதோட கூட்டணி இருக்கும்போது நமக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு 4 முனை போட்டியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஒரு வலுவான கூட்டணியை வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ அதிமுகவிலே சிலர் வேலுமணி, தங்கமணி, வீரமணி இந்த நபர்கள் எல்லாமே பாஜகவை ஆதரிக்கிறாங்க. அதனால் அவங்க யாரை வந்து தலைவராக போடலாம், பாஜகவில் தலைமை பதவிக்கு வந்தால் யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து பாஜக மேலிடம் வந்து இப்போது இந்த கேப்பில் டிசம்பர் மாதம் வரைக்கும் அண்ணாமலைக்கு அந்த மாநில தலைவர் பதவியை எடுத்துகிட்டு அவர் லண்டனுக்கு படிக்க போட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டு இங்கே வந்து மாநில தலைமை பதவியை மாற்றுவாங்க. ஒன்று வானதி சீனிவாசனா இல்லை தமிழிசை சவுந்தரராஜனா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆதரவாளர் ஒருத்தர் வந்து நியமிச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது. திரும்ப வரும்போது தமக்கான செல்வாக்கு இருக்கும். ஏன்னா சசிகலா சிறைக்கு போகும்போது எப்படி எடப்பாடி பழனிசாமியை நம்பி ஒப்படைச்சிட்டு போனாங்களோ, வந்த பிறகு கட்சியிலேயே அவங்களுக்கு இடம் கொடுக்கலையோ அதே போல் ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரு. ஆனால் அண்ணாமலை ஆதரித்து நல்ல நிலைமையில் இருக்கிறவர் நயினார் நாகேந்திரன் தான். இப்போ கட்சியில் கொஞ்சம் செல்வாக்காக இருக்கிறவர். அவர் ஆதரிக்கு இப்போ வந்து 4 கோடி வழக்கில் வந்து மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு கிடக்கிறாரா, அதனால் அவரை வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியல அண்ணாமலைனால். அண்ணாமலைக்குன்னு தமிழ்நாட்டில் உண்மையிலே ஒரு செல்வாக்கு இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு. அந்த செல்வாக்கை வந்து யாருனாலையும் எப்போவுமே அழிக்க முடியாது. அண்ணாமலை இல்லாத ஒரு பாஜக தமிழகத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அண்ணாமலை வெற்றியிடத்தை வந்து யாருனாலையும் நிரப்பவே முடியாது அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் அடித்து சொல்கிறாங்க. என்ன தான் அவர் மேலே விமர்சனங்கள் கண்ணாபுண்ணான்னு வந்தாலும் அண்ணாமலை வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது அவர் சொல்கிற அந்த பாயிண்ட்டுகள் இருக்குல்ல, அதுக்குன்னே ஒரு ரசிகர் கும்பல் வந்து பெருமளவில் இருக்குது அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. மாநில தலைவர் பதவியை யாருக்கு வேணாலும் கொடுத்துட்டு போங்க, எப்படி வேணாலும் இருந்துக்கங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்தில் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் பதவியில் மீண்டும் வந்து அமரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவருடைய ஆதரவு
ஆதரவாளர்கள் எல்லாமே. அது கண்டிப்பாக நடக்கும். அது பாஜக மேலிடம் வந்து அண்ணாமலை இல்லாத பாஜகவை பார்க்கட்டுமே, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே. கொஞ்ச நாள் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்ப்போம்ல, எல்லோரும் பார்ப்பாங்கல்ல தமிழ்நாட்டில் பாஜக அண்ணாமலை இல்லாமல் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத. அதுக்கப்புறமா பாஜக மேலிடம் எடுக்கும். பாஜக மேலிடத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி திரும்பவும் உருவாக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முடிவாக இருக்கிறாங்க. அதுக்கான முயற்சியிலும் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலைக்கு பதிலாக தமிழிசை சவுந்தரராஜனா வானதி சீனிவாசனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்போ எல்லாத்துக்குமே எழுந்திருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.